வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமைன்னு சொல்லலாது, பட் ஃபைன். நீங்கள் எல்லாரும் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இங்கே ஒரே குளிர், சுத்தமாக முடியலை. பட் ஓகே, இன்றைக்கு கொஞ்சம் குளிர் பரவாயில்லை. எல்லா நாளும் ஒரே -15 -20 ரெண்டு போய் போய் எல்லாருக்கும் ஒரே தடிமன், காய்ச்சல் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கு டெம்பரேச்சர் வந்து இப்போ -5, -15 -20 விட -5 பரவாயில்ல தானே. ஸோ கொஞ்சம் ஓகேயா இருக்குது நடந்து போகிறதுக்கும். நான் இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால், ஹோட்டலெல்லாம் சேர்ந்துட்டு ஸோ இதை கொண்டு எரிஞ்சிட்டு, எறிகிறது மீன்ஸ் அந்த ஹோட்டல் போகிற இடத்துல போட்டுட்டு அந்த ரிசிப்டையும் எடுத்தோண்டு கடைக்கு ஒருக்கா போகணும். கடைக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் ஒரு பார்சல் போட்டினான். அந்த பார்சலையும் போய் கலெக்ட் பண்ணிக்கொண்டு வரப்போகிறேன். ஸோ வாங்க, நீங்களும் சேர்ந்து காய்ச்சி கொண்டு போவோம். ஸ்னோ நல்ல வடிவானதோட எல்லாரும் கேப்சர் பண்ணி போடுறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும். இப்போ நான் நடந்து போகிற பாதையை பார்த்தேன்டா இப்படி இருக்குமென்று தெரியுமா இருக்கு. ஸ்னோ பெஞ்சா பிறகு நடக்கிற பாதைகள் எல்லாம் இப்படி ஸ்னோ சேராக இருக்குது. பார்க்குறீங்களா? இது வேற வழுக்கும். கொஞ்சம் ஸ்னோவாக இருக்கிற இடங்களுக்குலாம் நடக்கணும். ஐ மீன் அந்த சாஃப்டாக இருக்கிறதுக்கு வலுவலன்னு தெரிகிற இடங்களில் நடந்தோம்னா சறுக்கி விழுத்தி போடும். அந்த அங்கே தான் போத்தல் எறியணும். பார்த்தீங்களா? அப்படியோ சோதாண்டி இருக்கு. காரெல்லாம் போய் இப்படி ஆயிட்டு. ஓகே, புகை போகுது, குளிர் தான். ஸ்னோவும் லைட்டாக விழுது, ரொம்ப இல்லை, ரொம்ப ரொம்ப லைட்டாக ஸ்னோ விழுகுது. ஓகே, வாங்க நாங்கள் போய் போத்தில் அறிவோம். இதில் பாருங்க, இந்த ஸ்னோ பார்க்க வடிவாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பார்த்துருப்பீங்க அந்த சேரு மாதிரி ஸ்னோ, அது எப்படி இருக்குது. இங்கே நிறைய ஸ்னோ கொட்டினதுல எவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டு பாருங்க. போச்சேன்னா உள்ள போகும் இன்னும். ரசியண்ட முழங்காலுக்கிட்ட அஜும் வருமாளா வேறமா இருக்கு. ஆம்பிடு சீசே திறந்துட்டு. ஓகே, இப்போ ஒரு போத்தல உள்ள போடணும். நமக்கு இங்கிலீஷ் போடுவோம். போத்தல் கட்டி வச்சு நெளிஞ்சு போச்சு. Wait. No. Container shape. துறப்படுது மில்ல போயிட்டு பார்ப்போம். ஓகே, அது மூடிய திறந்தோடனே ஷேப்புக்கு வந்துட்டு. ஓ நோ, இது ஒன்று நெளிஞ்சிருக்கு. ஏன்னா நான் ஆனதுல திறக்கலாமே. ஓகே, டன். உள்ள பார்த்தா தெரியும் பாருங்க. ஐயோ, எல்லா போத்தலும் நடிச்சு வச்சிருக்கேன். ஓகே, இதுக்குள்ள வந்து கண்ணாடி போத்தலும் போடுவினேன். அப்போ ஒவ்வொரு எந்தெந்த செக்ஷனுக்கு போகணுமோ அந்த செக்ஷனுக்கு அது அப்படியே தட்டி விட்டுரும். அந்த பாதைக்குள்ள அங்கால போய் அது நசுக்கு பட்டுரும். இங்க பாருங்க. ஓகே, நான் 7 போத்தல் போட்டேன். நான் 70 சென்ட். ஒரு போத்தலுக்கு 10 சென்ட். தாங்கோ. ஓகே ஒன்றுமில்லை. போத்தல் போட்டாச்சு. 7 போத்தல் கொண்டு வந்திருக்கிறேன். 7க்கும் சேர்த்து 70 சென்ட். ஒரு போத்தலுக்கு 10 சென்ட் படி. இப்போ நான் ஐயோ மறுபடியும் ஸ்னோ வேண்டாம் ப்ளீஸ். இப்போ இந்த கடையில் போய் சாமான் வாங்கிட்டு
இந்த ரிசிப்டை நான் அதில் ஷோ பண்ணனேன்டா இந்த 70% கழிச்சு கொண்டு மிச்ச காசை நாங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன வாங்கணும், ஆல்ரெடி எல்லாம் வாங்கிட்டேன். கடைக்குள்ளே போனால் சும்மா கண்டது கடிதெல்லாம் பொறுக்க தோணுது. ஓகே, சரி உள்ளே போய் பார்த்து ஏதாச்சும் இந்த 70 சென்ட்டுக்கு மட்டும் என்ன வாங்கலுமோ அதை மட்டும் இன்றைக்கு வாங்கணும். ஓகே, யா வாங்குறேன். ஹாஸ்பிட்டல் போகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிறகு கடைக்கு போவோம். ஏண்டா இந்த பக்கம் இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங்கில் அங்கே அந்த தொடக்கம்தான் ஹாஸ்பிட்டல் பில்டிங். ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் தான் கடைக்கு போவேன். சாமான் வாங்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கொண்டு போகலாம் தானே. ஓகே, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதவில்ல கஷ்டம் தெரியுமா? எங்கே போனாலும் நடந்து தான் போகணும். நடந்தே தேஞ்சு போடுவான். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாம் மெலிஞ்சிட்டேன். அதோட இந்த குளிரில் நடக்கிறதுன்றது சும்மா லேசுப்பட்ட விஷயம் இல்லை. அதுக்கு பஸ்ஸுக்கு போனால் பஸ் டைம் மிஸ் ஆகிட்டேன்டா. ஒரு 15-20 நிமிஷம் பஸ்ஸுக்கு இந்த குளிரில் நிற்கணும். கடைக்கு சாமான் வாங்க போனோம்டா, சாமான கையில் தூக்கி கொண்டு நடந்து தான் வரணும். வந்து பெரிய பேக்கு அவ்வளோ வெயிட்டையும் தூக்கி கொண்டு நடக்கிறது இருக்கு. ஸோ சேட். ஓகே, ரோட் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். எப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகுமெண்டு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஏனண்டா இங்கே ஒரு 4-5 உடுப்பு போட்டு தான் வெளியில் இறங்கணும். ஆனால் சம்மர் டைம்லேயும் இங்கே குளிர் தான், அது ஒன்றும் இல்லை. ஸோ சம்மர் டைமில் கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்காக ரொம்ப எல்லாம் இல்லை. குளிர் தான் இங்கே. பட் வின்டரை விட சம்மர் ஓகே. நான் வந்துட்டேன். உள்ள போவேன். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எல்லாம் வீடியோ எடுக்க இல்லாது. ஸோ நான் என்ன விஷயத்துக்கு போகிறேன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வெளியில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். ஓகே, ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தேவைக்கு வந்தோம்டா, அங்கே இருக்கிறவ ஒரு பொறுப்பான ஒரு பதில் சொல்லத்தானே வேணும். இங்கே எப்படி சொல்ல, அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்குரிய ஒரு ஆக்கள். அவன் வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணுறது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. நான் போய் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறேன். நான் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்தேன் நான். அப்போ நான் போயிட்டு ரிசப்ஷனில் அவட்ட கேட்குறேன், நான் இப்படி பிளட் டெஸ்ட் எடுக்கணும், நான் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல அவள் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கும்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஃபேமிலி டாக்டர் இல்லை, நான் ஒரு ஸ்டூடெண்ட், இங்கே எனக்கு ஃபேமிலி டாக்டர் இல்லைன்னு சொன்னான். இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய தேவை வேற இல்லை. ஸோ சொல்லிக்கல வா சொன்னால் உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் இருக்கணும், கீழே ஃபேமிலி டாக்டர்ஸ் இருக்குன்னா நீங்கள் கீழே போய் பாருங்கன்னு சொல்லி. ஸோ நான் சொன்னேன் எனக்கு ஃபேமிலி டாக்டர் இல்லை, நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்க எனக்கு சொல்ல தெரியலை. அது என்னண்டு. ஸோ கீழே போனால் கீழே டாக்டர்ஸ் தான் இருக்கேன், பட் எனக்கு ஃபேமிலி டாக்டர் இல்லை. நான் அங்கே போய் கதைக்கிறதுக்கு மக்கள் இல்லை. ஸ்ட்ரைட்டாக டாக்டர்ஸே மீட் பண்ணல அது போல் இருக்கேன், நான் உள்ள ரூமில் இருக்கேன். ஸோ நான் கண்டபடி உள்ளே போகக்கூடாது தானே, அதால் நான் போகல, வந்துட்டு மெடிக்கல் செக்அப் நான் ஒன்றுமே என்னத்த சொல்ல. சரி வாங்க நாங்கள் கடைக்கு போவோம். இந்த மைண்ட் செட்டை ஒரு மாதிரி கடுப்பாக்கி விட்டுட்டு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க இந்த நாட்டில் படிக்கிறோம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்னத்துக்கு சும்மா ஃபன் பண்ணவா போகிறேன். ஹாஸ்பிட்டலுக்குன்னா ஒரு முக்கியமான எமர்ஜென்சி விஷயமோ ஏதோ ஒரு உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயம் தானே ஹாஸ்பிட்டல் போகிறது. அதுக்கு இப்படி அங்கே போ இங்கே போ அங்கே போனால் அங்கே ஒரு ரிசப்ஷனிஸ்டோ ஒன்றுமே இல்லை. அது முதல் அதில் நின்று ஒரு ஆளை கேட்டுனா அவர் சொன்னார் இது சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி டாக்டர் அந்த மாதிரி சொன்னார். ஸோ நான் அதுக்குள்ளே என்னட்டு போகிறதுன்னு தெரியல.
அதில் நின்று பார்த்தேன். ஒரு ரிசப்ஷனிஸ்டையும் காணையில், டாக்டர்ஸ் மட்டும் பேஷண்ட்ஸோடு இருந்துச்சுன்னு. ஸோ நான் வந்துட்டேன். பொக்கெட்டுக்கு டிக்கெட்டை வச்சுட்டு பொக்கெட்டுக்கு டிக்கெட் வச்சேன்டா ரெண்டதை மறந்து போய் பொக்கெட்டுக்கு சும்மா ஏதோ பேப்பர் இருக்குன்னு வச்சு அந்த பொக்கெட்டுக்கு கையை வச்சு கொண்டு இருந்ததில் அதை கசக்கி போட்டேன். அது அந்த ஸ்கேன் வேலை செய்தில்லை. அப்போவா சொன்னால் கெசையில் போய் கொடுக்க சொல்லி எனக்கு எதுவுமே சரியில்லை, எல்லாமே தப்பாக நடக்குது. ஸோ சேட். என் வாழ்க்கை வேறு என்ன சொல்லனா. வெங்காயம் வாங்கணும்னு நினைச்சேன் நான். ஸோ வெங்காயம் எடுத்துக்கொண்டு போவோம் பேசாம. கடைக்கு வந்தாலே சிக்கலாம் கூட ஏ தேவையில்லாம மலிவு பார்த்தோன்னே எடுக்க தோணுது. ஓகே சரி, இதுக்கு மேலே இருக்க நினைந்தா நான் இன்னும் எடுப்பேன். ஸோ போவோம் வாங்க. அந்த டிக்கெட் எப்படியாச்சும் வேலை செய்திடணும், இல்லாட்டி அநியாயம் 70 சென்ட். லெட்ஸ் see. இதான் அந்த 70 சென்ட், அது யூஸ் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு இங்கண்ட பால்டிஸ் கார்ட். ஏதாச்சும் இந்த கார்டுக்கு ஆஃபர் இருந்துச்சுண்டா காசு கழிப்படம். ஓகே வா வா வா. ஓகே பயந்துட்டேன் அந்த ரிசிப்ட் வேலை செய்யாமல் கியூஆர் அழிஞ்சிட்டோன்னு சொல்லி. ஏனெண்டா அந்த 3 ரிசப்ஷனில் கொடுத்தா அதில் நாங்கள் அந்த ரிசிப்டை கொடுத்தோம்னா காசும் தருவினோம், இல்லாட்டி நாங்கள் இப்படி சாமான் வாங்கிட்டு அதில் கழிக்கலாம். நல்ல வேலை செஞ்சுட்டு பிறகு நான் இங்கால காசு கழிக்க. ஆனால் என்ன, அது நான் டெப் பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன்னுச்சு, வீடியோவை ஒன் பண்ண விட்டேன். அதான் சொன்னேன் இன்னைக்கு எனக்கு நாள் சரியில்லை போல. ஓகே போய் இனி அந்த பார்சலையும் எடுத்துக்கொண்டு பேசாமல் ரூமுக்கே போயிடுவோம். இதுக்கு மிஞ்சி வெளியில் தெரிஞ்சா சரி வராது. இங்கே நாங்கள் பார்சல் எல்லாம் ஆர்டர் பண்ணோம்னு சொன்னால் அவங்க கொண்டு பார்சல் போடுறதுக்கான ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த எந்தெந்த கொரியர் சர்வீஸோ அந்த கொரியர் சர்வீஸுக்குரிய பார்சல் பாக்ஸ் இருக்கும். அதில் போட்டிருப்பாங்க. அதில் போட்டு எங்களுக்கு ஒரு கோட் பின் நம்பர் அனுப்புவாங்க. ஸோ நாங்கள் அந்த பின் நம்பரை அங்கே போய் யூஸ் பண்ண வேண்டாம், எங்கள்ட பார்சலுக்கான லொக்கர் ஓப்பன் ஆகும். இப்போ என்னோடய பார்சலுக்கான லொக்கரை காட்டுறேன். இதுதான் பார்சல்கள் வந்திருக்கிற லொக்கர். இதை போயிட்டு நமக்கு இங்கிலீஷ் பிக்கப் பார்சல் ஓ சென்ட் பார்சல் பிக்கப். ஐயோ பின் நம்பரை மறந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு வரேன். ஓப்பன். எங்கேயோ ஈரத்தில் போட்டு அடிச்சு கொண்டு வச்சிருக்காங்க. பார்சல் எடுத்தாச்சு. அதான் அந்த பார்சல் பாக்ஸ் என்ன எடுத்தாச்சு. ரூமுக்கு போகிறேன். ஓகே எனக்கு இப்போ 5:10. ஆனால் இப்போவே இருட்டிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் ஃபுல்லாக இருட்டிடும். குளிரும் கூடிடும். இரவாக இன்னும் குளிர் கூடும். அதோட இப்போ லைட்டாக ஸ்னோ விழுறபடியாக இரவுக்கு நல்ல ஸ்னோவாக தான் இருக்கும். ஓகே ஓகே அப்போ நான் இந்த வீடியோவை இதோட நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க. என் தலையில் ஒரு ஸ்னோ விழுந்துருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் செஞ்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். சந்தாக்கள் சந்தோஷம்.
பாய்.